ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக. ஓம் நமக் சிவாய. என் அன்பு குழந்தையே, என்னை கல்லென்றோ சிலையென்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன். ஆனால் என்னை உயிர் உள்ள மனிதனாகவும் உன் கர்மாவை போக்கும் குருவாகவும் நீ என்னை நினைத்து கொண்டால் உனக்கான அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். உன் குருவாக அவதரிப்பேன். அப்படியாகத்தான் குழந்தையே, நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளை ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறன்று இதை தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த வாக்கு பலிக்கும், பலித்தே தீரும் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும்போது அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். என் அப்பா தெய்வ வாக்கு தந்து விட்டார், அது நடந்தே தீரும், இனி எனக்கென்ன கவலை என்று உற்சாகமாக உன் கடமைகளை செய்வாய். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டம் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கே என்று. துன்பங்கள் அளவுக்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்து கொள், உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை. என் வார்த்தைகள் உன்னை தேடி வந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன்னை தேடி அற்புதங்கள் வரும் குழந்தையே. உன் கனவு வாழ்க்கையையும் பற்றி நான் அறிவேன். உன் கனவு நிச்சயம் நிறைவேறும். பயப்படாமல் இரு, பதறாமல் இரு குழந்தையே. நடப்பதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக நடக்கும். இனி எல்லாம் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் உன் அப்பா. என்னை நம்புகிறாய் அல்லவா? இனி நல்லது நடக்கும் குழந்தையே. உன் சந்தோஷத்திற்கு அளவில்லாமல் இருக்கும். நீ படும் கஷ்டங்களும் கடந்து போகும். இனி மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வாய் பிள்ளையே. என் பிள்ளையே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேட்டுவிட்டால் நீ தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் பலமுறை கூறியுள்ளேன். ஆனால் நீயோ, இல்லை அப்பா, என் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று வருத்தப்படுகிறாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய். சந்தோஷம் என்பது பொருட்கள் இல்லை, உன் உள்ளத்தின் உணர்வுகள். அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் அப்பத்தான் நீ மேலே உயரப்போகிறாய் என்று நினைத்துக்கொள். உன்னை தூக்கி எறிந்தவர்களை பற்றி ஒருபோதும் நினைத்து பார்க்காதே. அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அவர்கள் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உனக்கு அப்பா என்றும் துணை நிற்பேன். நல்ல மனதிற்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன். ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக. ஓம் நமக் சிவாய.